ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழை பெய்யும். டெல்டா மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடும் பொதுமக்கள். கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் தீபாவளி வாழ்த்து. நாட்டு மக்கள் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற வேண்டும் என விருப்பம். ஜம்மு எல்லையில் ராணுவ வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாட்டுக்கு சேவை செய்ய வீரர்களுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு என ராணுவத்தினர் குறித்து பெருமிதம். பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை கடந்த 7 ஆண்டுகளில் 30 ரூபாய்க்கு மேல் உயர்த்திய மத்திய பாஜக அரசு, மக்களின் எதிர்ப்பால் வெறும் 5 ரூபாய் 10 ரூபாய் மட்டுமே குறைத்திருப்பதாக பல்வேறு தரப்பினரும் விமர்சனம். ஜெய் பீம் திரைப்படம் தொடர்பாக பாஜகவின் எச். ராஜா வெளியிட்ட ட்விட்டர் பதிவு. பேசு பொருளானது நடிகர் சூர்யாவின் பதில். மரக்காணத்தில் தொடர் மழையால் நீரில் முழுகிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் உப்பளங்கள். 2000த்திற்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் வேலை இழப்பு. விரிவான செய்திகள். புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வட தமிழகத்தை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. தீபத் திருநாளாம் தீபாவளி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. நாட்டின் பல்வேறு இடங்களில் அதிகாலையிலேயே தீபாவளி களை கட்ட தொடங்கியது. காலையில் எழுந்து நீராடி பூஜைகள் செய்து புத்தாடை உடுத்தியும் இனிப்புகள் வழங்கியும் மக்கள் உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர்.
இந்த ஆண்டு பட்டாசுகளை வெடிக்க கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் வழக்கமான அளவை விட குறைந்த அளவிலேயே மக்கள் பட்டாசுகளை வெடிக்கின்றனர். அதே சமயம் சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக மந்தமாக இருந்த தீபாவளி பண்டிகை களை கட்டியது. வீடுகளின் மாடிகளில் விதவிதமான பட்டாசுகளை விட்டு தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் லிட்டில் இந்தியா என்ற பகுதி உள்ளது. இந்த லிட்டில் இந்தியா பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமான தமிழர்களும் மலேசிய தமிழர்களும் ஒன்றிணையும் ஒரு இடமாகும். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மலேசிய நேரப்படி நள்ளிரவு 12 மணிக்கு லிட்டில் இந்தியா பகுதியில் பட்டாசுகள் வான வேடிக்கைகள் நிகழ்த்தி தீபாவளியை வரவேற்றனர். கடந்த 2 வருஷமா இந்த கோவிட்னால ரொம்ப வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது இந்த சூழ்நிலை பார்க்கும்போது அரசாங்கம் நிறைய இந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்க்கும்போது இந்த பழைய சூழ்நிலை திரும்பி வந்த மாதிரியே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதே மறுபடியும் தொடர்ந்து இந்த கோவிட் வியாதி நம்ம விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் இணை கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களால் தான் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடிவதாகவும் பண்டிகைகளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடிவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் நௌஷேரா ராணுவ முகாமில் உள்ள வீரர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தீபாவளியை கொண்டாடினார். இதனையொட்டி இன்று காலை பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லியில் இருந்து ஜம்மு காஷ்மீர் புறப்பட்டார். அப்போது எவ்வித முன்னேற்பாடுகளும் இன்றி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பாதுகாப்பு வாகனங்கள் டெல்லி சாலையில் பயணித்தன. பின்னர் தனி விமானம் மூலம் ஜம்மு காஷ்மீர் சென்ற அவர் நௌஷேராவில் உள்ள ராணுவ வீரர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். வீரர்களுடன் இனிப்புகளை பரிமாறிக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்னர் அவர்கள் மத்தியில் சிறப்புரை நிகழ்த்தினார். நாட்டை பாதுகாக்கும் பணி அனைவருக்கும் கிடைத்து விடுவதில்லை என்றும் அது மிகப்பெரிய அரிய வாய்ப்பு என்றும் தெரிவித்தார். நௌஷேரா வீர பூமி என்றும் இந்தியாவுக்கு எதிரான சதி முறியடிக்கப்பட்ட இடம் என்றும் கூறினார். ராணுவ வீரர்களின் தியாகம் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி பாகிஸ்தான் எல்லையில் முகாமிட்டிருந்த தீவிரவாதிகள் மீது இந்தியா ராணுவம் நடத்திய சர்ஜிக்கல் தாக்குதலை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத் துறையில் நவீன ஆயுதங்களை கொள்முதல் செய்து இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளதாக தெரிவித்தார். நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழவும் பண்டிகைகளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடவும் ராணுவ வீரர்களின் பாதுகாப்பு பணி அளப்பரியது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். தீபாவளியையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தீமையை நன்மையையும் இருளை ஒளியையும் வெற்றி கொள்ளும் நாள் தீபாவளி என்று தெரிவித்துள்ளார். தூய்மையான மற்றும் பாதுகாப்பான முறையில் தீபாவளி திருநாளை கொண்டாடி சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்த தீப திருநாள் மக்கள் வாழ்வில் மகிழ்ச்சி, செழிப்பு, நல்ல அதிர்ஷ்டத்தை தர வேண்டும் என்று வாழ்த்துவதாகவும் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், கடவுள் நமது பாதைகளை ஒளிரச் செய்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவார் என்று குறிப்பிட்டுள்ளார்.
திரு ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தீப ஒளி பாகுபாடின்றி அனைவரையும் ஒளிரச் செய்வதாகவும் இதுவே தீபாவளி செய்தி என்றும் கூறியுள்ளார். அன்புக்குரியவர்களுடன் தீபாவளியை கொண்டாடுங்கள் என்று தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி அனைவரின் இதயங்களையும் இணைப்பவராக இருங்கள் என்றும் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை கடந்த 7 ஆண்டுகளில் தலா 30 ரூபாய்க்கு மேல் உயர்த்திய மத்திய பாஜக அரசு தற்போது வெறும் 5 ரூபாய் 10 ரூபாய் மட்டுமே குறைத்துள்ளதாக பல்வேறு தரப்பினரும் விமர்சித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை பொறுத்து பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருவதால் எரிபொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த போதிலும் மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையையொட்டி பெட்ரோல் மீதான கலால் வரியை 5 ரூபாயும் டீசல் மீதான கலால் வரியை 10 ரூபாயும் குறைத்து மத்திய அரசு நேற்று மாலை அறிவிப்பு வெளியிட்டது. இந்த உத்தரவு இன்று காலை முதல் அமலுக்கு வந்தது. இந்நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் கூட பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்களும் மத்திய அரசும் குறைக்கவில்லை என்றும் அதற்கு பதிலாக கலால் வரி உயர்த்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2014ஆம் ஆண்டு மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்ற போது பெட்ரோல் மீது 9 ரூபாய் 48 காசுகள் மட்டுமே கலால் வரி இருந்ததாகவும் கடந்த 7 ஆண்டுகளில் இது 33 ரூபாயாக உயர்த்தப்பட்டதாகவும் ஆனால் தற்போது வெறும் 5 ரூபாய் மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று டீசல் மீதான கலால் வரியும் 32 ரூபாய் உயர்த்திய மத்திய பாஜக அரசு தற்போது 10 ரூபாய் மட்டுமே குறைத்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் தொடர் மழை காரணமாக 3500 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கியதால் 2000த்திற்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உப்பு உற்பத்திக்கு பெயர் பெற்ற மரக்காணத்தில் சுமார் 3500 ஏக்கரில் உப்பளங்கள் உள்ளன. இங்கிருந்து ஆண்டுக்கு 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது தொடர்மழை காரணமாக உப்பளங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் உப்பளங்கள் நீரில் மூழ்கி ஏரி போல காட்சியளிக்கிறது. உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் 2000த்திற்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜெய்பீம் திரைப்படம் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் நடிகர் சூர்யாவை விமர்சிக்கும் வகையில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா ட்விட்டரில் பதிவிட்டிருந்த கருத்துக்கு நடிகர் சூர்யா பதிலளித்துள்ளார். இது தற்போது பேசுபொருளாகி வருகிறது. பழங்குடியின மக்களின் வாழ்க்கை சூழலை பின்னணியாக கொண்டு நடிகர் சூர்யா தயாரித்து நடித்த ஜெய்பீம் திரைப்படம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆனால் நடிகர் சூர்யா விமர்சிக்கும் வகையில் பாஜக மூத்த தலைவர் திரு எச் ராஜா தனது ட்விட்டர் பதிவில் கருத்து ஒன்றை வெளியிட்டிருந்தார். நம் குழந்தை 3 மொழி படிக்கக்கூடாது என்றவர் தன் படத்தை 5 மொழிகளில் வெளியிடுவதாக விமர்சித்திருந்த எச் ராஜா சுயநலமிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த பதிவிற்கு நடிகர் சூர்யா லைக் செய்திருந்தார். இந்த வலைத்தள பரிமாற்றம் பேசுபொருளாகி வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வள்ளலார் தர்மசாலை சார்பில் ஆதரவற்ற மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீபாவளியையொட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டன. வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோருக்கு புத்தாடை, பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த தீபாவளி திருநாளில் வருடந்தோறும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களோடு நாம் இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடி வருகிறோம். காரணம், எல்லோரும் மகிழ்ந்திருக்கிற பொழுதும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த தீபாவளி திருநாளை நாங்கள் கொண்டாடி வருகிறோம். முக்கியமாக அவர்களுக்கும் புத்தாடை அணிவித்து பலகாரங்கள் கொடுத்து அவர்கள் மத்தாப்பு கொடுத்து சந்தோஷமாக இருக்கிற அந்த சந்தோஷம் அவர்களுக்குள் ஒரு புதிய சந்தோஷத்தை உருவாக்குகிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக வருடந்தோறும் வேதாரண்ய வள்ளலார் தர்மசாலை சார்பாக இந்த தீபாவளி கொண்டாட்டம் நடத்தப்படுகிறது.
தஞ்சை மாவட்டத்தில் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டி வருகிறது. தஞ்சை சாரதா நகரை சேர்ந்த புதுமண தம்பதிகள் தங்களது தலை தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். சிறப்பு பூஜைகள் செய்தும் பெரியவர்களிடம் வாழ்த்து பெற்றும் அவர்கள் தங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினர். ஆக்சுவலாக தலை தீபாவளி எங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 8 மாதம் கிட்ட ஆகுது எங்களுக்கு. ஸோ அப்பா அம்மா கிட்ட எல்லாருமே காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு எண்ணெய்லாம் தேய்ச்சிட்டு பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு அப்பா அப்பா கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லா வருஷமும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்னு வேண்டிக்கிட்டு பட்டாசுலாம் வெடித்து பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே இதே மாதிரி சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடணும் நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கு. இது தலை தீபாவளி பையனுக்கு எல்லாம் சிறப்பாக கொண்டாடணும். தீபாவளி நல்லா பிள்ளைங்க பையனுக்கும் மருமகளுக்கும் அடுத்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த வருஷம் போல் எல்லா வருஷமும் சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணோம். அந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி என் பையனுக்கு தலை தீபாவளி. நாங்கள் இந்த தீபாவளியை காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு கொடுத்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் போல் எந்த வருஷமும் இருக்கிற மாதிரி எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தூத்துக்குடியில் தீபாவளி பண்டிகையையொட்டி இறைச்சி விற்பனை களை கட்டி வருகிறது. தீபாவளிக்கு இறைச்சி கடைகள் திறக்க அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் எலும்புடன் கூடிய ஆட்டிறைச்சி கிலோ 800 ரூபாயும் எலும்பு இல்லாத ஆட்டிறைச்சி கிலோ 900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் ஆர்வத்துடன் இறைச்சிகளை வாங்கி செல்கின்றனர். மட்டன் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விலை அதே விலை தான், 800 ரூபா. எலும்பு கறி 800 ரூபா, தனி கறி 900 ரூபா. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் 186வது முக்தி தினத்தையொட்டி இசைக்கலைஞர்கள் இசை அஞ்சலி செலுத்தினர். மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் 186வது முக்தி தினத்தையொட்டி அவர் பிறந்த திருவாரூரில் ஸ்ரீ தியாக பிரம்மம் இல்லத்தில் இசைக்கலைஞர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். பல்வேறு மாநிலங்களில் உள்ள இசைக்கலைஞர்கள் காணொலி மூலம் முத்துசுவாமி தீட்சிதரின் கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். पार्वतीपतिं प्रणौमि सततं आश्रितजन मल्लारौ शशिधरौ पार्वतीपतिं प्रणौमि सततं. கர்நாடக சங்கீத மம்மூர்த்திகள் ஸ்ரீ தியாகபிரம்மம், ஸ்ரீ முத்தாமதீஸ்வரர், சியாமா சாஸ்திரிகள் ஆகிய மூவரும் திருவாரூரில் அவதரித்தவர்கள். இந்த இனிய நன்னாளில் தீபாவளி நன்னாளிலே சங்கீத வித்வான்கள் அனைவரும் இங்கு வருகின்ற அவருடைய பாடல்களை பாடி வித்வான்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்தினார்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்த சஷ்டி விழா இன்று காலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. எனினும் சூரசம்ஹாரம், திருக்கல்யாண நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் 2ஆம் படைவீடாக போற்றப்படும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்த சஷ்டி விழா இன்று காலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு முதலில் விஸ்வரூப தரிசனமும் பின்னர் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. கோவிலில் உள்ள யாகசாலை மண்டபத்தில் சுவாமி ஜெயேந்திரநாதர் எழுந்தருளினார். முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் 9ஆம் தேதியும் திருக்கல்யாண வைபவம் 10ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருச்சி மாநகர் மேலரன் சாலையில் எழுந்தருளி உள்ள
பழமை வாய்ந்த ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற கந்தசஷ்டி விழா இன்று யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் முகக்கவசம் அணிந்தபடி கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர். மதுரை சுற்றுவட்டாரத்தில் தலை தீபாவளி சீர்வரிசையை அலங்கரிக்கும் அதிரசம், முறுக்கு, பலகாரம் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தலை தீபாவளி நாளில் புது மாப்பிள்ளையை வீட்டிற்கு வரவழைத்து பெண்ணின் குடும்பத்தார் தலை தீபாவளிக்கான சீரும் விருந்தும் வழங்குவது மரபு. புத்தாடை, ஆபரணம் என்று வசதிக்கேற்ப ஏராளமான விலை உயர்ந்த பொருட்கள் சீர்வரிசையில் இடம்பெற்றாலும் அந்த சீர்வரிசையில் முதலிடம் பிடித்து சீர் வழங்குபவர்களின் குணத்தை எடுத்துரைப்பது பலகாரம்தான். மஞ்சள் துணி சுற்றி வைக்கப்பட்டு அரிசி மாவால் செய்யப்பட்ட இனிப்பு பலகாரமான அதிரசமும் அரிசி மாவில் செய்யப்படும் முறுக்கும் சீர்வரிசையில் இடம்பெற்றால்தான் தலை தீபாவளி சிறப்படையும் என்கிற அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை அந்த பலகாரங்கள். தற்போதைய காலகட்டத்தில் வீடுகளில் தலை தீபாவளிக்காக அரிசி மாவை தயார் செய்து பலகாரத்தை சீர்வரிசையோடு வழங்கும் பழக்கம் மங்கி வரும் நிலையில் ரெடிமேடாக அதிரசம், முறுக்குகளை வாங்கி கொடுக்கும் பழக்கத்திற்கு மக்கள் மாறிவிட்டனர். இந்த பழக்கத்தால் தீபாவளி பண்டிகை காலங்களில் அதிரசம், முறுக்குகளை சுட்டு வியாபாரம் செய்யும் குடிசை தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரம் கிடைத்துள்ளது என்பது மகிழ்வான விஷயம். குறிப்பாக மதுரை, செல்லூர், கண்மாய் கரையோர பகுதிகளில் ஆண்டு முழுவதிலும் அதிரசம், முறுக்கு, தட்டை போன்ற பலகாரங்களை சுட்டு விற்பனை செய்யும் தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். செல்லூர் கம்மா கரையில் இருக்கோம். இது ஒரு 40 வருஷமாக அந்த தொழிலை ஆரம்பித்து ஓட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் கல்யாணம் ஆகி வந்த பின்னாடி இந்த தொழிலை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது தொழில் நல்லா முறுக்கு, அதிரசம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கொரோனா வந்ததுனால வியாபாரம் கொஞ்சம் மத்துவமாக இருக்குது, வியாபாரம் இல்லை. எதா ஸ்வீட்டு வாங்கினாலும் இந்த முறுக்கு அதிரசத்தை அதிகமாக அதை வச்சு கொடுப்பாங்க. இதே கல்யாணம், வளகாப்பு எல்லா விசேஷங்களுக்கும் இந்த முறுக்கு அதிரசம் அதிகமாக போகும். எங்கே இருக்கிறவங்களும் என் நம்பரை பார்த்து உங்கள் அதிரசம் முறுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு வாங்குறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. இங்கு தயாரிக்கப்படும் ஏலக்காய் வாசத்துடன் கூடிய அதிரசத்தின் சுவை தனித்துவம் வாய்ந்தது. தீபாவளி பண்டிகை காலங்களில் தலை தீபாவளி கொண்டாடப்படும் தம்பதியருக்கான சீர்வரிசையில் அதிரசமும் முறுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் உற்பத்தியில் மதுரை சுற்றுவட்டாரமும் எப்பொழுதும் பரபரப்பாக உள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் என பல்வேறு மாவட்டங்களுக்கும் இங்கிருந்துதான் பலகாரங்கள் கொண்டு செல்லப்படுகிறது. ஜியாப்ல செய்திகளுக்காக மதுரையிலிருந்து சல்மான். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா கடல் பகுதியில் உள்ள அலையாத்தி காட்டு பகுதியை விரைவில் சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பலர் கோரிக்கை வைத்துள்ளனர். முத்துக்குடா கடல் பகுதியில் அலையாத்தி காட்டு அடர்ந்த வளர்ந்து காணப்படுகிறது. அங்கு தற்போது தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. அலையாத்தி காட்டை காண வந்த பள்ளி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் கடலில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்த நிலையில் இந்த பகுதியை விரைவில் சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி திரையரங்குகளில் அண்ணாத்த திரைப்படத்தை ரசிகர்கள் உற்சாகமாக கண்டு மகிழ்ந்தனர். திருச்சி மாநகரில் பல்வேறு திரையரங்குகளில் இந்த படம் திரையிடப்பட்டுள்ளது. ஒரு சில திரையரங்குகளில் காலை 4 மணிக்கு சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. படத்தை காண குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் குடும்பமாக வருகை தந்தனர். திரைப்படத்தை கொண்டாடும் வகையில் திரையரங்கம் முன்பு ரசிகர்கள் வாத்தியம் இசைத்தும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகமாக நடனமாடினர். தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு அமமுகவினர் தீபாவளி பரிசு பொருட்களை வழங்கி வருகின்றனர். தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு எம் ரங்கசாமி பங்கேற்று பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வேட்டி, சேலை மற்றும் இனிப்புகளை வழங்கினார். தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு பாலமுருகன், மாநில பொறியாளர் அணி நிர்வாகி திரு பிரகதீஸ்வரன், கீழப்பழையாறு ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராமமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
சென்னை அருகே திருவொற்றியூரில் இருசக்கர வாகனத்தை திருடிய 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி உடனடியாக அவற்றை பாகமாக பிரித்து சில மணி நேரங்களில் விற்பனை செய்வதில் இவர்கள் கை தேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ராமநாதபுரத்தில் இந்துக்கள் தீபாவளி கொண்டாட இஸ்லாமியர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய நிகழ்ச்சி சம்பவம் அரங்கேறி உள்ளது. இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஏழை எளியவர்கள் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக அரிசி, புத்தாடைகள், மளிகைப் பொருட்கள், கோழிக்கறி போன்றவை அடங்கிய தொகுப்பினை வழங்கினர். 100க்கும் மேற்பட்டவர்கள் இதனை பெற்றுக் கொண்டனர். தீபாவளியை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோவிலில் ராமநாத சுவாமி பர்வர்த்தனை அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதிகாலையில் இருந்து குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களிலும் நீராடி அதனைத் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் கந்தசஷ்டி விழாவை கோவில் நிர்வாகம் இணையதளம் மூலம் ஒளிபரப்பு செய்யும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. நாளை முதல் வரும் 10ஆம் தேதி வரை கந்தசஷ்டி விழா நடைபெற உள்ளது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவிலில் நடைபெறும் லட்சார்ச்சனையில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் புஷ்பாஞ்சலி மற்றும் திருக்கல்யாண நிகழ்வுகளை திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் இணையதளம் மூலம் ஒளிபரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. 7 நாட்கள் நடைபெறும் சஷ்டி திருவிழாவையொட்டி முத்துக்குமார சுவாமிகள் வில் அம்புடன் கோவில் பிரகாரத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் இறுதி நாளன்று சூரசம்ஹாரமும் இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற உள்ளது.